மாஷா அல்லாஹ் அற்புதமான முறையில் கிராத் ஓதினார்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் கிராத்தில் மென்மேலும் பரக்கத் செய்வானாக. அடுத்தபடியாக இந்த வகுப்பினுடைய ஆசிரியர் மஜ்லிஸ் தஹ்ஃபுதே கத்முல் நுபுவத் தமிழ்நாடு தமிழ்நாடு இரு நபித்துவ பாதுகாப்பு பேரவையினுடைய முபல்லிக் மௌலானா பிலால் காசிமி ஹசரத் அவர்கள் தற்போது உரையாற்றுவார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: ما كان محمد أبا أحد من رجالكم ولكن رسول الله وخاتم النبيين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: أنا خاتم النبيين لا نبي بعدي، أو كما قال عليه الصلاة والتسليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமா பெருமக்களே, ஒரு முக்கியமான தலைப்பின் கீழ் பேசுவதற்காக வேண்டி நான் இங்கு பணியப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஹ்லாஸ், இஸ்திகாமத், தக்வாவுடன் அந்த அமானிதத்தை தங்கள் முன் எடுத்து வைப்பதற்கு தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது பயானுடைய வகுப்பல்ல. இது நாமெல்லாம் முஃமின்களாக இருக்கிறோம். ஈமானை பற்றி உண்டான ஒரு ஆலோசனை வகுப்பு. ஈமான்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க போகிறோம். நமக்கு ஏற்கனவே தெரியும், அதை புதுப்பித்து கொள்ள போகிறோம். ஆகையினால பயான் நிகழ்ச்சியை போன்று ஒரு தரப்பு நேரம் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கிறது சரியா இருக்காது. ஆகையினால கலந்து கொண்டிருக்கக்கூடிய உலமா பெருமக்கள் தாங்களும் ஈமானை பற்றி உண்டான விஷயங்கள் ஏதேனும் வகுப்புல கேள்வி மாதிரி கேட்கப்பட்டா தாங்களும் இன்ஷா அல்லாஹ் அதற்கு உண்டான விளக்கத்தை கொடுங்க. கலந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நான் நேரடியாக விஷயத்துக்கு வருகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதகுல சமுதாயத்தினர்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை, நிஅமத்துகளை வழங்கியிருக்கிறான். எண்ணில் அடங்காத அருட்கொடைகள். அல்லாஹ் குர்ஆனில் இவ்வாறாக சொல்வான்: வ இன் தஉது நிஅமத்தல்லாஹ் லா துஹ்ஸூஹா. அல்லாஹ்வாகிய நான் உங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நீங்கள் எண்ணத் தொடங்கீர்களே ஆனால் ஒரு போதும் எண்ணி முடித்துவிட முடியாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் குறிப்பிடுகிறான். எண்ணிலடங்காத அருட்கொடைகளை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். நாம் ஆயுள் காலம் முழுக்க அதனை எண்ணத் தொடங்கினா கூட அதை எண்ணி முடித்துவிட முடியாது என்பதாக அல்லாஹ் தெளிவாக தன் திருமறையில் குறிப்பிட்டிருக்கிறான். இவ்வாறு இருக்க நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளிலே மிகச்சிறந்த அருட்கொடை, மிக உன்னதமான அருட்கொடை, தலையாய அருட்கொடை என்னவென்றால் அது ஈமானுடைய அருட்கொடை, ஈமானுடைய நிஅமத். ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்துல ஈமான் கிடைச்சிருச்சு, வேறு எதுவுமே இல்லை, கண்ணால் குருடராக இருக்கிறார், காலால் நொண்டியாக இருக்கிறார், கையால் ஊனமுற்றவராக இருக்கிறார், அப்பனா ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்த உலகத்துல பார்ப்பதற்கு வேணுமானால் அவர் மெலிந்தவரை போன்று, அவர் நஷ்டம் அடைந்தவரை போன்று அவர் காட்சிப்படுவார். ஆனால் நாளை மறுமையில் அவர்தான் வெற்றிசாலியாக இருப்பார். இதற்கு நேர் மாற்றமாக உலகத்துல ஒரு நபருக்கு எல்லாம் இருக்கு, பணம் இருக்கு, செல்வம் இருக்கு, செழிப்பு இருக்கு, செல்வாக்கு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஈமான் இல்லைன்னா இந்த உலகத்துல பார்ப்பதற்கு வேணுமானால் அவர் அப்படியே சொகுசான வாழ்க்கையில் வாழ்வதை போன்று காட்சிப்படுவார். ஆனால் மறுமையில் அவர்தான் நஷ்டவாளியாக
மறுமையில் அவர்தான் நரகத்தில் இருக்கக்கூடிய நபராக என்று நாம் ஹதீஸ்களை நாம் பார்க்கிறோம், குர்ஆனிலே நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப ஈமானுடைய நிஅமத் என்பது நமக்கு வழங்கப்பட்ட நிஅமத்துகளிலே மிக பொக்கிஷமான உன்னதமான நிஅமத்தாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் ஒரு வசனத்தை குறிப்பிடுகிறான். ஆச்சரியமான வசனம், ரொம்ப ஆச்சரியமான வசனம். நீங்களா அதை படிச்சிருப்பீங்க. இன்ஷா அல்லாஹ் அதனுடைய முதாக்கராவா தான் நம்ம இந்த சபையில நம்ம அந்த வசனத்தை பத்தி நம்ம பேசுகிறோம். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நிசால ஒரு ஆயத்தை குறிப்பிடுறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே. யார் அல்லாஹ் முன்னோக்குறான்? அப்துல் காதிரை அல்லாஹ் முன்னோக்குகிறான், இத்ரீஸை அல்லாஹ் முன்னோக்குகிறான், ஸைனப் ஃபாத்திமாவை அல்லாஹ் முன்னோக்குகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஓ ஈமான் கொண்ட விசுவாசிகளே, தொழுகையாளிகளே, நோன்பு வைக்கக்கூடியவர்களே, யாரெல்லாம் தங்களை நாங்கள் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம், முஃமின்களாக இருக்கிறோம், இஸ்லாத்தில் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்கிறீர்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் முன்னோக்குகிறான். முன்னோக்கி அல்லாஹ் கூறுகிறான், கட்டளையிடுகிறான், ஆமினு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வினுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள். என்ன ஒரு ஆச்சரியமான வசனம். ஒரு குப்புசாமி ராமசாமியை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வினுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று சொல்லி இருந்தானா அது லாஜிக்கு படுது நமக்கு. ஆனா இந்த இடத்தில் அல்லாஹ் முஃமின்களை அழைத்து, ஈமான்தாரிகளை அழைத்து, தொழுகையாளிகளை அழைத்து, முஸ்லிம்களை அழைத்து அல்லாஹ் கூறுகிறான், ஆமினு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் ஈமான் கொள்ளுங்கள். அப்ப என்ன தெரிய வருது? ஒரு நபர் ஒரு அப்துல் காதிர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முஸ்லிமுக்கும் ஆமினா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முஸ்லிமான தாய்க்கும் பிறந்திருந்தால் மட்டும் பத்தாது, அவர் முஃமினாக ஆக முடியாது, முஸ்லிமாக ஆக முடியாது. மாறாக ஈமானை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹ் தஆலா கற்பித்து தருகிறான். நீங்க பிறப்பால் முஸ்லிம் தான், நீங்க தொழுகையாளியினுடைய குடும்பத்துல தான் பிறந்திருக்கிறீங்க. உங்க வாப்பா தொழுகையாளி, உங்க வாப்பா முஸ்லிம், உங்க உம்மா முஸ்லிமா இருக்கிறாங்க, முஃமினாக இருக்கிறாங்க. இருந்த போதிலும் ஆமினு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீதும் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அப்ப என்ன தெரிய வருது? ஈமான் என்பது நாம் முஸ்லிம்களுடைய குடும்பத்துல பிறந்திருக்கிறனால நாம மௌத்தாக போகக்கூடிய நேரத்துல முஃமினாகத்தான் மௌத்தா போகணும், எந்த கேரண்டியும் கிடையாது. நம்மளுடைய தாய் தந்தையர்கள் முஸ்லிம்களாக இருப்பதினால் நம்மளுடைய மௌத் ஈமானோடு தான் வருங்கிறது எந்த கேரண்டியும் கிடையாது. அதான் அல்லாஹ் குறிப்பிடுகிறான், நீங்க ஈமானை புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஆமினு பில்லாஹி வ ரசூலி, அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல குறிப்பிடுறாங்க. ஒரு ஆச்சரியமான ஹதீஸ். அந்த ஹதீஸை நீங்க கூட கேட்டிருக்கலாம், ரொம்ப ஆச்சரியமான ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல சொல்றாங்க, சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். சஹாபாக்கள் யாருங்க? சஹாபாக்கள் என்பவர்கள் இந்த உலகம் பார்த்திடாத ஒரு புனிதர்கள். அவர்களை போன்று ஈமானுடைய உறுதியில் உச்சக்கட்டத்தில் இருந்த நபர்கள் இந்த பூமி இதற்கு முன்னாடும் பார்த்ததில்லை, அந்த சமுதாயத்திற்கு பிறகும் இனி கியாமத் நாள் வரை இந்த பூமி பார்க்காது. அப்படிப்பட்ட ஈமான்ல உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் சஹாபாக்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய ஈமானை பற்றி, அவர்கள் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டதை பற்றி அல்லாஹ் பல இடத்தில் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். அவர்களுடைய ஈமான் உறுதியான ஈமான் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஜத்திது ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். எப்படிப்பட்ட ஒரு ஹதீஸ் பாருங்க. சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள்,
ஜத்திது ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். அப்ப என்ன தெரிய வருது? ஈமான் என்பது எந்த அளவிற்கு மனதுல உறுதித்தன்மை இருந்தாலும் பத்தாது, அதை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அதான் நம்ம ஹதீஸ்ல பார்க்கக்கூடிய நேரங்கள்ல அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலையில எழுந்திருக்கக்கூடிய நேரத்துல படுக்கையிலிருந்து எழுந்தாங்கன்னா நிறைய துஆக்களை ஓதுவாங்க. ஈமானை புதுப்பிக்கக்கூடிய துஆக்கள் தான் அனைத்து துஆக்களும். ரதீது பில்லாஹி ரப்பா வ பில் இஸ்லாமி தீனா வ பி முஹம்மதின் நபிய்ய வ ரசூலா. சஹாபாக்கள் படிக்கிறாங்க, ஃபஜ்ருக்கு பின்னாடி படிச்சிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஹதீஸ்கள்ல வருது, காலையில எந்திரிச்ச உடனே நான் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டேன், நான் இந்த இஸ்லாத்தை நம்பிக்கொண்டேன், இந்த குர்ஆனை நம்பிக்கொள்கிறேன் என்பதாக எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ சொல்லுவார்கள் என்பதாக நாம் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்ப ஈமான் என்பது எந்த அளவிற்கு மனதுல உறுதியான உறுதிப்பாடு இருக்குதோ அது மட்டும் நம்ம அப்படியே வச்சிருக்க கூடாது, அந்த உறுதிப்பாடை அதிகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹும் தன் திருமறையில் அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸ்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறாங்க. ஆனா இன்னைக்கு கைசேதம் என்ன? இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் நாம பேசணும். ஏன்னா தமிழ்நாட்டில் அல்லாஹுடைய உதவியை கொண்டு, அல்லாஹ் போட்ட பிச்சையை கொண்டு தீனுடைய மார்க்க பணியை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். ஒரு 10 வருட காலமாக தமிழகம் முழுசாக பயணித்துக் கொண்டு வருகிறோம். முஸ்லிம்களுடைய ஈமானுடைய நிலை, குறிப்பாக முஸ்லிம்களுடைய ஈமானுடைய நிலையை பற்றி மட்டுமே கவலை கொண்டு யாரெல்லாம் முஸ்லிம்களாக இருந்து மதம் மாறி சென்று விடுகிறார்களோ அவர்களை குறிப்பாக பிரத்யேகமாக அணுகி இஸ்லாத்தின் பக்கம் அழைக்கக்கூடிய பணியில் இருக்கிறோம். ஏன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு வருத்தமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நபர்களுக்கு ஈமான்னா என்னன்னே தெரிய மாட்டேங்குது. தொழுகையை ஈமான் என்று விளங்கி வச்சிருக்கிறான், நோன்பை ஈமான் என்று விளங்கி வச்சிருக்கிறான், தான தர்மங்கள் செய்வதை ஈமான் என்று விளங்கி வைத்திருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதெல்லாம் ஈமான் அல்ல, இஸ்லாமிய நல்லறங்கள், அதெல்லாம் இஸ்லாமிய நல்ல காரியங்கள். அந்த காரியங்களை யாரு வேண்டாலும் செய்யலாம். அப்துல் காதிரும் செய்யலாம், குப்புசாமி ராமசாமி கூட அந்த காரியங்களை செய்யலாம். ஆனால் நன்மை யாருக்கு கிடைக்கும்? யார் ஈமானோடு இருந்து தொழுகையை நிறைவேற்றுவாரோ அவருக்குத்தான் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நன்மை தரக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப ஈமான் வேறு, இஸ்லாமிய நல்லறங்கள் வேறு. சொர்க்கம் என்பது இஸ்லாமிய நல்லறங்களை கொண்டு கட்டப்படவில்லை. நல்லா விளங்கணும். சொர்க்கம் என்பது ஈமானை கொண்டு கட்டப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய நல்லறங்களை செய்வோமேயானால் நம்மளுடைய படித்தரங்கள் சொர்க்கத்தில் உயரும். சொர்க்கம் என்று முடிவு செய்யப்படுவதெல்லாம் ஈமானை கொண்டுதான் முடிவு செய்யப்படுகிறது. நல்லறங்களை கொண்டு அல்ல, தொழுகையை கொண்டு அல்ல, நோன்பை கொண்டு அல்ல, ஜகாத்தை கொண்டு அல்ல, இதர நல்ல காரியங்களை கொண்டு சொர்க்கம் முடிவு செய்யப்பட மாட்டாது. சொர்க்கம் என்பது ஈமானை கொண்டுதான் முடிவு செய்யப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தமிழகத்துல பல இடங்களுக்கு நாம போய் முஸ்லிம்களை குறித்து நாம பார்க்கக்கூடிய நேரங்கள்ல அவங்க ஈமானா என்னன்னு தெரியாம இருக்கிறாங்க, கலிமா தெரியாம இருக்கிறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்றால் தெரியாம இருக்கிறாங்க, கலிமானுடைய வார்த்தைகள் தெரிவதில்லை. அது மட்டுமல்ல, முஹம்மது ரசூலுல்லாஹ் யாருன்னு கேட்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்ல ரொம்ப வருத்தமான செய்தி. ஆனா மக்களுடைய நிலை என்ன? ஒரு இடத்துக்கு நாங்க போயிருக்கிறோம், ஈமானை பற்றி ஜும்ஆல பயான் செய்யப்படுது. பயான் செய்து முடித்த பிறகு பள்ளியினுடைய முத்தவள்ளி வந்து சந்திக்கிறார். ஹஜரத் பயான் நல்லா பேசுனீங்க, அந்த பள்ளி முத்தவள்ளி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த பள்ளியில் ஈமானை குறித்து ஜும்மா பயான் பேசப்பட்டதோ அந்த பள்ளியில 40 வருடங்களாக முத்தவல்லியாக இருக்கிறார். 40 வருஷமா முத்தவல்லியா இருக்கிறாருங்க.
40 வருஷம்னா தன்னுடைய ஆயுள் காலத்தில் பாதிக்கும் மேற்பட்ட காலத்தை பள்ளியினுடைய நிர்வாகத்தில் நல்ல காரியத்தில் செலவு செய்து விட்டார். அது மட்டுமல்ல, முதல் சஃபில் தொழுகக்கூடிய தொழுகையாளி அவர். அது மட்டுமல்ல, தஹஜ்ஜத் தொழக்கூடிய நபர் ஆவார். இப்படிப்பட்ட நபர் சொல்றாரு, ஹஸரத் ஈமானை பற்றி நீங்கள் பேசினீங்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இறுதி நபி, இறுதி ரசூலாக இருக்கின்றார்கள். இது ஈமானுடைய அங்கம் என்பதாக நீங்க ஜும்மாவுடைய பயான்ல சொன்னீங்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நபியாக இருக்கிறார்கள்ங்கிற தகவல் நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுதுங்க ஹஸரத்துங்கிறார். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் காப்பாற்றணும். அப்ப அவருடைய 40 வருஷத்தினுடைய அமல் என்னாச்சு? ஈமானுடைய மைய பகுதியாக இருக்கக்கூடிய இறுதி நபித்துவம் என்று சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக வழங்கப்பட்ட பொக்கிஷமான இறுதி நபித்துவம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி நபி, இறுதி ரசூலாக இருக்கிறார்கள் என்ற தகவல் கூட அந்த முத்தவள்ளிக்கு தெரியல. தொழுகையாளியாக இருக்கிறார், நோன்பு வைக்கக்கூடியவராக இருக்கிறார், தான தர்மங்களை செய்து நல்லமல்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லமல்களை யாரு வேண்டாலும் செய்யலாம். நல்லமல்கள் யாரு வேண்டாலும் செய்யலாம். பாத்தீங்கன்னா ரோட்ல ஒருத்தர் அப்துல் காதிர் நடந்து போறாரு, கூட அவருடைய சாத்தி நல்ல ஒருத்தர் குப்புசாமியும் கூட நடந்து போறாரு. ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல பாதையில நடக்கக்கூடிய நபருக்கு சிரமம் ஏற்படுத்துற மாதிரி ஒரு பொருள் கீழே கிடக்குது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா கண்ணாடி சில்லு கிடைக்குது. அது அப்துல் காதிர் என்ன செய்யறாருன்னா எடுத்து தூர போட்டுறாரு. கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க, பாதையில ஒரு பெரிய கல் இருக்குது, அது குப்புசாமி தூர போட்டுறாங்க. இப்ப 2 பேருமே நல்ல காரியம் செஞ்சாங்களா இல்லையா? அப்துல் காதிரும் நல்ல காரியம் செஞ்சிருக்கிறாரு, குப்புசாமி நல்ல காரியம் செஞ்சிருக்கிறாரு. ஆனா நன்மை யாருக்கு கிடைக்கும்? சொர்க்கத்துல படித்தர யாருக்கு உயர்த்தப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்துல் காதிர் என்று பெயரை வைத்து ஈமானை கொண்டிருக்கக்கூடிய நபருக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும். நல்லறங்கள் செய்வதை கொண்டு நாம் முஃமின் என்று, முஸ்லிம் என்று யாரையும் கண்ணித்து விடவும் கூடாது. நாமளும் நம்மளை அப்படியே ஏமாத்தி கொள்ளக்கூடாது. நான் தொழுகையாளியாக இருக்கிறேன், அதனால நான் முஸ்லிமா இருக்கிறேன், நாம ஏமாத்தி கொள்ள, நம்மளை நாமளே ஏமாத்தி கொள்ளக்கூடாது. ஈமானை கண்டறிந்து நாம் நம்பிக்கை கொள்வது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் கட்டாய கடமையாக இருக்குது. நாங்க ஸ்கூல்ல படிக்கக்கூடிய காலத்துல என் கூட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார், முன்னுசாமின்னு சொல்லிட்டு ஒரு பேரு. நாங்க ஸ்கூல்ல பள்ளப்பட்டியில ஸ்கூல்ல படிக்கக்கூடிய நேரத்துல ரமதானுடைய நேரங்கள்ல நாங்க நோன்பு வச்சோம்னா என்னுடைய தோழர்கள் எல்லாம் நோன்பு வைத்திருக்கிறார்கள் என்று அந்த சகோதரரும் வீட்டுல சாப்பிடாம காலை நேரத்திலே எந்திரிச்சு சாப்பிட்டுட்டு பசியாகத்தான் ஸ்கூலுக்கு வருவார். எங்களோட zuhur தொழுகுவார், அசரு தொழுகுவார். எங்க வீட்டுல நான் நோன்பு திறக்கும் போகும்போது என்னோட சேர்ந்து நோன்பு திறந்துட்டு தான் போவார். நோன்பு என்கிற அமலை நானும் செய்கிறேன், என்னுடைய சகோதரர் முன்னுசாமியும் செய்யறாரு. அப்ப நல்லறங்கள் யாரு வேண்டாலும் செய்யலாம், நல்லறங்களை யாரு வேண்டாலும் செய்யலாம். ஆனா நன்மை யாருக்கு கிடைக்குங்க? ஈமான் உள்ளோருக்கு மட்டும்தான் கிடைக்கும். பேரை வச்சு ஏமாந்துடக்கூடாது. தொழுகை வைத்து, நோன்பை வைத்து, இஸ்லாமிய நல்லறங்களை செய்வதை கொண்டு நாம கண்டு யாரை முஸ்லிம் என்று ஏமாந்து விடக்கூடாது. அவங்க நல்லவர்கள் நம்பலாம், ஆனா முஃமின்களா என்ற விஷயத்தில் ஈமானை வைத்துதான் எடை போட முடியும் என்பதாக இந்த இடத்துல நான் தெரியப்படுத்துறேன். இந்த பாடத்தினுடைய அசல் குறிக்கோள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஈமானின் முக்கியத்துவம், ஈமான் என்றால் என்ன, ஈமானை பற்றி பேசுவதற்காக வேண்டிதான் இந்த பாடம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இன்ஷா அல்லாஹ் ஈமானை பத்தி பேசலாங்களா? இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் ஈமானை பத்தி உண்டான விஷயங்கள் இன்ஷா அல்லாஹ் பேசப்படும். இன்னும் ஒரு அரை மணி நேரம் இருக்குது. ஈமானை பத்தி ஒரு சில விஷயங்களை இன்ஷா அல்லாஹ் நம்ம இங்க பேசிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் எண்ணிக்கை அதிகமாக இருக்க வேண்டும்ங்கிறது அவசியம் கிடையாது. இந்த பாடத்துல தாய்மார்களும் கலந்து கொள்வாங்க அப்படிங்கிற தகவலை நான் கேள்விப்பட்டேன். தாய்மார்கள் நீங்கள் தயாராகிட்டீர்களே ஆனால் இந்த உம்மத்து சரியாகிவிடும், இந்த உம்மத்து தயாராகிடுமா.
தாய்மார்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களிடம் இருந்துதான் மார்க்கம் பரவியது. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முதல் முஸ்லிம் யாருங்கம்மா? அல்லாஹ்வின் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் வழங்கப்பட்ட பிறகு, இந்த உலகத்தில் தன்னை நபி என்று சொன்ன பிறகு அவர்களையும் அல்லாஹ்வையும் நம்பிக்கை கொண்ட முதல் முஸ்லிம் ஒரு பெண், அம்மா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தான். உங்களிடமிருந்து தான் இஸ்லாமிய மார்க்கம் பரவியது. நீங்கள் தான் அடித்தளம். நீங்கள் உருவாகி விட்டீர்களே ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் என்பது உருவாகிவிடும். ஆண்களால் சமுதாயத்தை உருவாக்க முடியாது. சமுதாயத்தை உருவாக்குவது பெண்களை கொண்டுதான் நடக்கும். ஆண்கள் சமுதாயத்தை நிர்வாகம் செய்வார்கள், அதனை நிர்வாகம் செய்வாங்க, அதனை வழி நடத்துவாங்க. சமுதாயம் உருவாறது பெண்களை கொண்டுதான். ஆகையினால இந்த விஷயங்கள்லாம் நீங்க கவனமா கேட்டு உங்களுடைய குழந்தைகளுக்கு எடுத்து சொல்லணும். சரி, ஈமான் என்றால் என்ன? 7 விஷயங்களை நம்பிக்கை கொள்வதற்கு தான் ஈமான் என்று சொல்லப்படும். எத்தனை விஷயங்கள்மா சொல்லுங்க? எத்தனை விஷயங்கள்? 7 விஷயங்கள். 7 விஷயங்களை நம்பிக்கை கொள்வதற்கு தான் ஈமான் என்று சொல்லப்படும். அந்த 7 என்னன்னு பாத்திரலாங்களா? முதலாவது தான் நம்மளுடைய கலிமாவில சொல்லப்படக்கூடிய விஷயம், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். கலிமால 2 பகுதி இருக்கு. முதலாவது பகுதி என்னங்க? லா இலாஹ இல்லல்லாஹ். அப்ப முதலாவது ஈமான் என்னங்க? அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது. முதலாவது ஈமான் என்னங்க? அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்வது, அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்வது. அல்லாஹ்வின் மீது எப்படி ஈமான் கொள்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 5 வகையான நம்பிக்கையை அல்லாஹ்வின் மீது கொள்வதின் மூலமாக நாம் அல்லாஹ்வின் மீது ஈமான் கொண்டதாக ஆகும். 5 வகையான நம்பிக்கையை அல்லாஹ்வின் மீது நாம் நம்பினோம். 5 வகையான தன்மையை அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை கொண்டோமேயானால் நாம அல்லாஹ்வை நம்புறதாக ஆகும். 5ல முதலாவது என்னங்க? அல்லாஹ் ஒருவன் என்பதாக நாம் நம்பணும். முதலாவது என்னங்க? அல்லாஹ் ஒருவன், அல்லாஹ் தனித்தவன், ஒருவன் என்பதாக நாம் நம்பணும். இது அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய முதல் நம்பிக்கை. இரண்டாவது நம்பிக்கை என்னங்க? அல்லாஹ் தேவையற்றவன் என்பதாக நாம் நம்பணும். சாப்பிடக்கூடிய எந்த தேவையும் அவனுக்கு இருக்காது, குடிக்கக்கூடிய எந்த தேவையும் அவனுக்கு இருக்காது, உறங்கக்கூடிய, திருமணம் என்ற தேவை, எந்த விதமான தேவையும் அவனுக்கு இருக்காது. அல்லாஹ் தேவையற்றவன் என்பதாக நாம் நம்பணும். இது அல்லாஹ் மீது வைக்கக்கூடிய இரண்டாவது நம்பிக்கை. மூன்றாவது நம்பிக்கை என்னங்க? அல்லாஹ் யாரையும் பெற்றெடுக்கவில்லை என்பதாக நம்பணும். அதாவது அல்லாஹ் யாருக்கும் தகப்பனாக இல்லை, அவன் யாரையும் பெற்றெடுக்கவில்லை, அவனுக்கு குழந்தைகள் கிடையாது என்பதாக நாம் நம்பணும். மூணாவது ஈமான். நாலாவது நம்பிக்கை என்னங்க? அல்லாஹ் யாராலும் பெறப்படவும் இல்லை என்பதாக நம்பிக்கை கொள்ளணும். அவனுக்கு தாய் தந்தைகள் கிடையாது. அல்லாஹ் யாரிடம் இருந்து பிறந்து வரவில்லை என்பதாக நம்பிக்கை கொள்ளணும். இது நாலாவது நம்பிக்கை. ஐந்தாவது நம்பிக்கை என்னங்க? வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அல்லாஹ்விற்கு நிகர் வேற யாரும் கிடையாது என்பதாக நம்பிக்கை கொள்ளணும். அல்லாஹுக்கு நிகர் வேற யாரும் கிடையாது என்பதாக நாம் நம்பிக்கை கொள்ளணும். இதுதான் அல்லாஹ்வின் மீது வைக்கக்கூடிய 5 வகையான நம்பிக்கை. இந்த 5 வகையான நம்பிக்கை கொண்டு நாம் நல்லறங்களை செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நம்மளுடைய நல்லறங்களை ஏற்றுக்கொள்வான். இந்த 5ல ஏதாவது ஒண்ணுல நாம தெரிஞ்சோ தெரியாமலேயோ குறை வைத்த பிறகு 1000 ரக்காத்துகளை தொழுதாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். 100 ஹஜ் செஞ்சாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். உம்ராக்களை செய்தாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது சுருக்கமாக நம்மளுடைய தஹஃபுஸ் ஹத்மி நுபுவத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தஃப்தர்ல சுருக்கமாக இந்த விஷயத்தை சொல்வதாக இருந்தால் இப்படி சொல்வாங்க.
லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்ல 2 ஈமான் இருக்குன்னு சொல்லுவாங்க. எத்தனை ஈமான் இருக்குங்க? 2 ஈமான். முதலாவது ஈமான் அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொள்வது. அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கணும். அல்லாஹ்வை இறைவனா ஏத்துக்கிட்டா மட்டும் ஒருத்தர் முஸ்லிமாக ஆக முடியாது. காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, அபூ ஜஹல், அபூ லஹப் யாரெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொந்தரவு செய்தார்களோ, மக்கத்து காஃபிர்கள் என்று அழைக்கப்படுகிறார்களோ, யாருடைய கையில் நாசமாக வேண்டும் என்பதாக அல்லாஹ் தன் திருமறையில் ஆயத்தை இறக்கி வைத்தானோ, அப்படிப்பட்ட நபர்கள் கூட அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றிருந்தார்கள். இருந்த போதிலும் அவர்கள் முஸ்லிம்கள் கிடையாது. காரணம் என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ்ல இருக்கக்கூடிய 2வது ஈமானை அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. 2வது ஈமான் என்னங்க? அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொள்வதோடு அல்லாஹ்வை மட்டும் இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை இறைவனாக ஏத்துக்கிட்டா மட்டும் பத்தாது, அல்லாஹ்வை மட்டும் இறைவனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுலதான் நம்மளுடைய தாய்மார்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க, பெண்கள் கொஞ்சம் வீக்காக இருக்கிறாங்க. அல்லாஹ்வை இறைவனா ஏத்துக்குருவாங்க, ஆனா அல்லாஹ்வை மட்டும் இறைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் அவர்களுக்கு அறியாமலேயே, அவர்களுக்கு தெரியாமலேயே இந்த விஷயத்தில் அவர்கள் பலவீனமாக இருக்கின்றார்கள். என்ன? வீட்டுல ஏதாவது ஒரு சோதனை வந்துருச்சு, வீட்டுல ஏதாவது கஷ்டம் வந்துருச்சு, பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, பிள்ளைக்கு ஸ்கூல்ல ஃபீஸ் கட்டுறதுக்கு காசு இல்லை, காலேஜ் கட்டுறதுக்கு காசு இல்லைன்னும் போது இக்கட்டான சூழ்நிலையில் உடனே நம்மளுடைய பெண்கள் வாயிலிருந்து வரக்கூடிய விஷயம், ஏதாவது ஒரு தர்காவில் அடங்கி இருக்கக்கூடிய ஒரு பெரியாருடைய பெயரை சொல்லி, அந்த ஆண்டவரே, இந்த ஆண்டவரே, அந்த அவுலியாவே, இந்த அவுலியாவே என்று அவர்கள் கத்தி புலம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொள்வதோடு அல்லாஹ்வை மட்டும் இறைவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயத்தில் நாம தெளிவாக இருக்கணும். எந்த கஷ்ட சூழ்நிலையிலையும் யாரையும் நாம் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மளுடைய கஷ்டத்தை புலம்பக்கூடிய நபர்களாக, அவர்கள்தான் நம்மளுடைய கஷ்டத்தை தீக்கி வைக்கக்கூடியவர்களாக, நிவர்த்தி செய்து வைக்கக்கூடியவர்களாக என்று எண்ணி யாரிடமும் போய் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா நம்மளுடைய கஷ்டத்தை புலம்பக்கூடாது. நாம அதனால தான் இன்னைக்கு நாம எவ்வளோ தொழுதாலும் முஸ்லிம்களுக்கு எவ்வளோ நெருக்கடியான சூழ்நிலைகள், உலக அளவில் முஸ்லிம்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலைகள், இந்திய அளவில் முஸ்லிம்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலைகள். முஸ்லிம்கள் தொழகத்தான் செய்கிறார்கள், நோன்பு வைக்கத்தான் செய்கிறார்கள், தான தர்மங்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி ஈமான்ல பலவீனமாக இருந்து நாம் எந்த காரியங்களை செய்தாலும் அல்லாஹ் நம்மளுடைய